வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெரி டேஸ்டான இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்மளும் வீட்டிலையே நல்ல டேஸ்டியாக செய்ய முடியும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை இப்போ மசாலா சேர்த்து பொரிச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல இப்போ நம்ம 65 செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். மஞ்சக்கரும் சேர்த்துக்கலாம், நம்ம கொஞ்சமாக தான் சிக்கன் எடுக்கிறோம், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்போது ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். லெமன் ஆஃப் லெமனுக்கும் ஒரு கால்வாசி இருந்தால் கூட போதும். நம்ம கம்மியாக தான் சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக இருந்தால் போதும். தயிர் ஒரு அரை ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டை சேர்க்கறதுனால ஒரு சாஃப்டாக இருக்கும் சிக்கன். வெந்து கார்ன்ஃப்ளவர்லாம் போடும்போது நல்லாயிருக்கும் இந்த சிக்கன். இது அப்படியே ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கான காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி, இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோஸும் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று, பல்லாரி ஒன்று பெரிய சைஸில், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பீன்ஸையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 6 பல், அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாசுமதி ரைஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம். ரைஸ் வேகிறதுக்கு தண்ணி தாராளமாக வைங்க. இப்போது நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது 20 நிமிஷம் ஊறின அரிசியாக அதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இப்போது நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. சாதம் ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக வேண்டாம். நல்லா ஆறட்டும், சூடே இல்லாத அளவுக்கு ஆறிடணும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் நம்ம எண்ணெயை வச்சுட்டோம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நிறையா வைக்காதீங்க சிக்கன் பொரிக்க, நம்ம அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சே நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்படி சிக்கன் பொரிக்கிற எண்ணெய் மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த நாள் மீன் குழம்போ கறி குழம்போ வைக்கும்போது அதை சேர்த்துருங்க. மற்றபடி ரொம்ப நாள் வைக்க வேண்டாம், 2 நாள் அதை யூஸ் பண்ணிவிடுங்க. போட்ட உடனே வெந்து பாருங்கள், டபுள் சைஸாக ஆகிடுச்சு. நம்ம எக்கு போடுறதுனால தான் இந்த மாதிரி சிக்கன் வந்து ஒரு உப்பி வரும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. நம்ம வந்து இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கவே இல்லை. கலருக்காக
காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்தோம். அவ்வளோதான், இது வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த சிக்கனை ஒரு சின்ன குட்டி குட்டி பீசஸாக நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கடாயை வச்சு, இந்த கடாயை தான் வைக்கணும் இல்லை, நம்ம வீட்டில் என்ன கடாய் இருக்கோ அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டாச்சு. இப்போ மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கோசையும் அந்த குடமிளகாயும் அதை சேர்த்து மறுபடியும் அதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது அது தேவையான மிளகை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது முட்டை ஒரு 5 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த முட்டை சேர்த்தாச்சு. அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு கொஞ்சமாக மிளகு, ரெண்டையும் சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள கடாயை வச்சு இதை செய்யலாம். இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பொரித்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி கொடுங்க. ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம பயப்படுவோம், ஹைஜீனிக்காக இருக்குமோ என்னவோ அப்படின்னு. அதையே நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது தைரியமாகவும் அதே நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்க முடியும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.